அங்கே எனக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்கலாம். சிம்பிளான கம்மன் சாப்பாடு பார்க்கலாம். நான் கம்பு எடுத்து ஒரு 4 டைம் 5 டைம் க்ளீன் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு முக்கால் பதத்துக்கு அரைச்சிருக்கோங்க. கம்மன் சாப்பாடு முக்கால் பதம் அரைச்சிருந்தா போதும், அரைச்சிக்கலாம். நான் கம்மன் ஜாரில் மாற்றியாச்சு. அது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. வந்து இங்கே பண்ணி இது மாதிரி முக்கால் பதம் அரைச்சி எடுத்துக்கோங்க. முக்கால் பதத்துக்கு அரைச்சாவே போதும். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் நைஸாக கூழ் மாதிரி வேணும், உங்களுக்கு அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி முக்கால் பதம் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து கம்பு வந்து 2 டம்ளர் ஊற வச்சிருக்கேன். ஆனால் நான் கம்புக்கு 6 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். நான் இதுலேயும் உப்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். உப்பு போடாதவங்க இந்த தண்ணிக்குள்ள உப்பு போட்டுக்கோங்க. இது தண்ணி ஆல்ரெடி நான் காய வச்சு வச்சிருக்கேன். அதனால் இப்போ கொதிச்சோன்னே நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு தண்ணி கொதிச்சோன்னே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நான் 4 டம்ளர் தண்ணிக்கு 6 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். சாப்பாடுனால கூழுனா 8 டம்ளர் தண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை ஊற்றி இப்படி கலரிக்கோங்க. தண்ணி கொதிச்சோன்னே நீங்கள் வந்து இந்த கம்பை அரைச்சி வச்ச கம்பை இதில் ஊற்றிக்கலாம். கம்பு நம்ம ஊற்றினோடனே சிம்மில் வச்சிருக்கனால கட்டி விடல. நீங்கள் கலக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 செகண்டில் கட்டி ஆயிடும். ஆனால் கை விடாமல் கலக்கி விட்டுட்டே இருங்க. விட்டிங்கன்னா கட்டி விழுந்துடும் சாப்பாடு. பாருங்கள் இப்படி இருக்கும். ரைஸ் மாதிரி இருக்கும். நல்லா வேகட்டும். சிம்மிலே வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீடாக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே பாருங்கள் கெட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து வேகமாக வச்சுக்கிற அடுப்பு நான் சிம்மில் வச்சுக்கிறேன். மறுக்க இதே மாதிரி ஒரு புழுங்க விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வெந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் கெட்டி ஆகணும். சிம்மில் ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா சாப்பாடு ரெடி ஆயிடும். அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இன்னொரு 5 நிமிஷம் சிம்மில் புழுங்க விட்டுட்டு அப்புறம் காலையில் எடுத்திங்கன்னா சாப்பாடு நல்லா கெட்டியாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு 2 தண்ணி எடுத்து தயிர் விட்டு நீங்கள் எப்படி குழம்பு வச்சு சாப்பிடலாம். ஏதோ ஒரு குழம்பு, சாம்பார், புளிக்குழம்பு, இல்லைன்னா தயிர் விட்டு கரைச்சி கூட குடிக்கலாம். அவங்க பிரியம் எப்படி குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும், தயிர் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கெட்டி ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த பதத்துக்கு இருந்தால் போது காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிரும். பாருங்கள் சாப்பாடு வந்து இப்படி ஆயிருக்கும். கம்மன் சாப்பாடு கம்மன் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே தட்டு போட்டு லைட்டாக மூடிட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. காலையில் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், புளிங்கிட்டு இருக்கட்டும். சாப்பாடு ஆல்ரெடி இல்லை வெந்துருச்சு. மறுக்கால் நல்லா வெந்துரு இப்படியே விட்டிங்கன்னா காலையில் எடுக்கும்போது நல்லா கெட்டி இருக்கு. நான் காலையில் காமிக்கிறேன். இப்படி தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அந்த காலையில் நம்ம பார்க்கலாம் கம்மன் சாப்பாடு எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இப்படி இருக்கும் போட்டு எங்கள் குண்டா பாத்திரத்திலேயே ஒட்டாமல் இப்படி இருக்கும் பாருங்கள். உண்டா பாருங்கள் நான் எவ்வளோ குழம்பு காய்ச்சினேன். கொஞ்சம் லிக்விடாக காய்ச்சினா எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் கம்மன் சாப்பாடு. இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே தயிர் ஊற்றி சாப்பிடலாம், இல்லைன்னா குழம்பு வச்சு சாப்பிடலாம். என்ன புளிக்குழம்பு, தக்காளி குழம்பு புளிப்பாக இருக்குது எதாக இருந்தாலும் இது நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் தயிர் ஊற்றி கரைச்சி காமிக்கிறேன். எப்படின்னு நான் 2 பேருக்கு கலவை எடுத்துக்கிறேன். நான் ஒரு 2 இப்போ நான் 2 டம்ளர் போட்டேன். அதுவே ஒரு 5-6 பேர் சாப்பிடலாம். கொஞ்சம் நல்லா கரைச்சிக்கலாம். இதில் முதல்ல கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க கரைக்கிறதுக்கு. நான் பாருங்கள் சுடுதண்ணி ஊற்றிட்டு நான் கொஞ்சம் வெது வேணும், வெதுப்பாக குடிக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா சுடுதண்ணி ஊற்றிட்டு நார்மல் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்படி தான் இருக்கும் கம்மன் சாப்பாடு. அரிசி அங்கங்கே இருக்கும் கப்பதாக அரைச்சனால இது கூட நம்ம தயிர் ஊற்றி கரைக்கலாம். நல்லா கலக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஹெல்த்தி. இதுக்கு கம்மன் சாப்பாடு ரெடி. இதுக்கு வந்து நான் வந்து கோவக்காய் வத்தல் கற்றுக்கிறேன். நாட்டு கோவக்காய் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிச்சு போட்டு ஆல்ரெடி கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்கேன். இது நாட்டு கோவக்காய் அவ்வளோ நல்லது. நாட்டு கோவக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் படையில் நல்லா தயிர் ஊற்றி கரைச்சாச்சு. அதுக்கு தேவையான சைடு டிஷ் பார்த்துக்கலாம். இந்த நாட்டு கோவக்காய் பொரிச்சு வச்சுருக்கேன். அளவா மீதி வந்து பொரிச்சு வந்து தண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கிங்கன்னா அந்த வர ஆகாது, கிரன்ச்சியாக இருக்கும். நாட்டு கோவக்காய் பொரிச்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகா, பாவக்காய் தொக்கு, நாட்டு பாவக்காய் தொக்கு, சின்ன நெல்லிக்காய் ஊறுகாய், சின்ன வெங்காயம், மாங்காய் ஊறுகாய். இதை வச்சு நீங்கள் குடிச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தி காலையில் இதுதான். நீங்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்க, பாய்.